வணக்கம் ஜோதி நேயர்களே. இந்த எபிசோட்டில் நாம் வாஸ்து என்றால் என்னவென்று பார்ப்போம். பொதுவாக வாஸ்து என்பது ஆயக்கலை 64 ஒரு கலையாக கணிக்கப்படுகிறது. இது பண்டைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை கட்டிடக்கலையிலே பயன்படுத்தப்படுகிறது. சரி, வாங்க இந்த வாஸ்தை பற்றி பார்ப்போம். பொதுவாக வாஸ்து கிழக்கு முகம், தெற்கு முகம், மேற்கு முகம், வடக்கு முகம் என்று 4 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். எனவே வீடு அமைக்கும்போது கிழக்கு பக்கமாக நாம் வாசல், தண்ணீர் தொட்டி, பூத்தொட்டிகள், வரவேற்பு அறைகள், நிலத்தடி நீர், ஆழ்குழாய் கிணறுகள் போன்றவற்றை அமைக்கலாம். படிகள் அமைக்கக்கூடாது. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் தெற்கு பகுதி. இந்த தெற்கு பகுதி அக்னி மூலை என்று சொல்வார்கள். இந்த அக்னி மூலையை நாம் சமையல் கட்டுகளை அமைக்கலாம், இயந்திர சம்பந்தப்பட்ட மின்சாதனங்களை அமைக்கலாம், உணவுப் பொருட்களை சிறிது சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் நைருதி அல்லது சாமி மூலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூலையில் நாம் சுவாமி படங்கள், பூஜை அறைகள், பணப்பெட்டகங்கள், படுக்கையறைகள் போன்றவற்றை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் என்றால் வடக்கு மூலை. இது வாயு மூலை என்று அழைக்கப்படுகிறது. இதில் நாம் கழிவுப் பொருட்களை போட்டு வைக்கலாம். செப்டி டேங்க் என்று சொல்லுவோம், கழிவுநீர் தொட்டி குழாய்கள், அதில் அமைத்துக் கொள்ளலாம். குப்பை குழிகளை போட்டுக்கொள்ளலாம். இந்த பக்கத்தில் நாம் படிக்கட்டுகளை அமைத்துக் கொள்ளலாம். எனவே இது பார்த்தோம் என்றால் ஜாதகப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ராசி இருக்கும். இந்த ராசிப்படி வாசற்படிகளை அமைப்பார்கள். பொதுவாக மேசம், சிம்மம், தனுசு இந்த ராசிக்காரர்கள் கிழக்கு பக்கமாகவும், ரிஷபம், கன்னி, மகரம் இவர்கள் தெற்கு பக்கமாகவும், மிதுனம், கும்பம், துலாம் இவர்கள் மேற்கு பக்கமாகவும், கடகம், விருச்சிகம், மீனம் இவர்கள் வடக்கு பக்கமாகவும் வாசல் அமைக்கலாம் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. இருந்தாலும் நீங்கள் இதை பற்றி வாசல் நிபுணர் இருப்பார்கள். வீடு கட்டும்போது அவர்களிடம் சென்று நமக்கு தேவையான விஷயங்களை சொல்லி இதற்கு ரூம்கள் இத்தனை அடி என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நான் அவர்களிடம் சொல்லி நமக்கு தேவையானவற்றை அளந்து அவர் ஆலோசனை வீடு கட்டினால் அது மிகுந்த பலனை அளிக்கும் என்பது ஜோதிட உண்மை. நன்றி, வணக்கம் நேயர்களே.